ஆபரேஷன் சிந்தூருக்கு அந்த பெயர் ஏன் வைக்கப்பட்டது என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் அபிநயா. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது இந்தியா துல்லிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வச்சிருக்காங்க. ஏன் இந்த பெயர் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். குங்கும சிவப்பான திலகம் என்ற பொருள்படும்படி தான் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ராணுவம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்க அந்த வீடியோவிலையுமே இதுதான் லோகோவாக இடம்பெற்றிருந்தது, ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு. அதுல ஒரு ஓலை அந்த பவுல்ல இருந்து குங்குமம் செதறி இருக்கிற மாதிரியான ஒரு படம் அதுல இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ போருக்கு செல்லும் வீரர்களுக்கு திலகமிட்டு அனுப்புறது ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. அந்த வகையிலையும் இதை நம்ம பார்க்கலாம். மற்றொரு வகையில் அடுத்ததா நம்ம பார்க்கிற பாயிண்ட்ல பெஹல்காம் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் அங்க பெண்கள் இருந்தாலும் கூட ஆண்கள் என்று குறிவைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். குறிப்பாக இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் யார் என்று கேட்கப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டது முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கு. அடுத்ததா இந்த கணவர்களை இழந்த பெண்கள் என்ற அந்த அடிப்படையிலும் இது ஒரு முக்கியமான ஒரு தாக்குதலாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக ஹிமான்ஷி நர்வால் அவருடைய கணவர் வினய் நர்வால் அவர் நேவல் ஆபீசர், அவர் கொல்லப்பட்ட போது அருகில் அவர் அமர்ந்திருக்கும் அந்த புகைப்படம் வேகமாக அது வைரல் ஆனது. ஸோ அதுவும் கூட ஒரு சிம்பாலிக்காக இதுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது கணவர்களை இழந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுது. இந்த பெயர் பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டதுல இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற இந்த பெயருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்து அந்த அடிப்படையில தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு.